ஒவ்வொருத்தருக்கும் தனி உலகம் தனி வாழ்க்கை. ஒரே நேரத்தில் ஒருத்தர் சமாதமாக இருக்காங்க, ஒருத்தர் கவலையோடு இருக்காங்க, ஒருத்தர் பயத்தோடு இருக்காங்க. ஒரே குடும்பத்தில் கூட சரி. ஒருத்தர் நல்லபடியாக மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்காங்க, ஒருத்தர் அமைதியாக இருக்காங்க, ஒருத்தர் வந்து கவலையும் பயத்தில் இருக்காங்க, ஒருத்தர் நோய் வாய்ப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் நலமாட்டு இருக்காங்க, ஒருத்தர் உதவியாக இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை. ஆனால் யாரோடையும் யாரும் தடுத்துட முடியாது. இன்னைக்கு இறைமுகம் திரும்பி சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நான் ஏன் இறைமுகம் திரும்பாமல் இருக்கோம்? நம்ம இறைவனை பற்றி நம்முடைய எண்ணம் தான் என்ன இருக்குது? பொருள்ன்ற மாயையில ஒரு போதையில வாழ்ந்துருப்பதன் காரணமாக அவனை பற்றி நினைப்பே இல்லாமல் நினைக்க நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கு அளவுக்கு அதையும் பெருமையா அவன் கொடுத்த வாழ்க்கைய அவன் கொடுத்துல இந்த வானங்கள் பூமியில் கீழே உட்காந்துக்கிட்டு அவன் நினைக்கவே நேரம் இல்லைன்ற அளவுக்கு நம்ம பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் கொடுத்த உணவு ஒழுங்காக மதிச்சு சாப்பிடல. உணவு அருந்தாத உடலை நம்ம அமைக்கவில்லை. உங்க எல்லாத்துக்கும் உணவு மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உணவை நம்ம மதிச்சு சாப்பிட்றோமா? மதிச்சுன்னு சொன்னா அந்த உணர்வு சாப்பிட்றோமா, அல்லது நான் சம்பாதிச்ச பெருமையோடு சாப்பிட்றோமா? அது இறைவன் கொடுத்தாலும் பணிவோடு சாப்பிட்றோமா? இறைவன் கொடுத்தாலும் பணிவோடு சாப்பிட்டா அது ஜீரணமாயிடும். நான் சம்பாதிச்சேன்னு சாப்பிட்டா அது வியாதி ஆயிடும். அந்த உணவு அந்த சக்திகள் கேட சக்தியாக மாறிடும். நம்ம எல்லாருமே நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற அந்த பெருமையாக சாப்பிட்றோம். அல்லது வேகத்தில் உணர்ச்சிகளில் சாப்பிட்றோம், கோபத்தில் சாப்பிட்றோம். சாப்பிடும்போது அது கெட்ட எனர்ஜியாக மாறுது, கெட்ட சக்தியாக மாறுது. அது உணர்வோட பொறுமையோட பணிவோட சாப்பிட்றோமா, உள்ளத்தில் சாப்பிட்றோமா? இன்னைக்கு எல்லா உணவுமே கெட்டதாக போச்சு. பெரும்பாலும் ஒரு அழிவு ஏற்படும் பொழுது முதல்ல உணவு கிடைக்க மாட்டேங்குது. அது நமக்குள்ளேயே சில கஷ்டம் வந்து உணவு சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஒரு மனிதருக்கும் சரி, ஒரு சமுதாயத்துக்கும் சரி, சுற்றி இயற்கை சீட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. அவங்க வீடுகள் வாழ முடியாமல் அளவுக்கு வீடுகள் மூழ்கடிக்கப்படுது. அங்கே உணவு பற்றாக்குறை ஏற்படுது. தண்ணி குடிக்க மாட்டேங்குது. எதையோ கிடைக்க தண்ணி குடிச்சுக்கிறாங்க, கிடைக்க உணவு சாப்பிடுறாங்க. அது கிடைக்காம அவசரப்படுறவங்க இருக்காங்க. இறைவன் உணவளிக்காத எந்த உயிரும் பூமி இல்லையே தெளிவாக தெரியும். ஏன் இந்த உணவு நமக்கு தடையாயிட்டது? ஏன் நம்ம வீட்டில் வாழ முடியல? ஏன் தண்ணி நமக்கு கிடைக்கல? அவன் கொடுக்கும்போது அந்த உணர்வோடு நான் அதை பயன்படுத்தலை. பெரும்பாலும் வீடுகளில் உணவுகளை வந்து மதிச்சு சாப்பிட்றது. ஏன்னா அந்த நேரத்தில் கூட கவனங்கள்லாம் பொருளில் தான் இருக்கும். ஃபோனை பேசிக்கிட்டே சாப்பிட்றோம், அல்லது மனைவி டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம், நெட்டை பார்த்துட்டு சாப்பிட்றோம். பயபக்தியோடு நம்ம எப்போ சாப்பிட்டோம்? இதெல்லாம் பாவங்கிற உணராமே இருக்கும்.